எங்கள் வீட்டுக்கும் அப்போ ஓரளவுக்கு தெரியும். இவன் என்ன பார்த்தாலும் லேடிஸ் வேஷத்துக்கு பண்ணுறாங்க டீச்சரும் போட்டு எங்கள் டீச்சரெலாம் போய் எங்கள் பேரண்ட்ஸ் போய் சண்டை போட்டிருக்காங்க. ஏன் எங்கள் பையனுக்கு இதுமாரி ட்ரெஸ்லாம் போட்டு விடாதீங்க, அவங்க வீட்டிலேயே லேடிஸ் மாரி பேசலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அதனால வந்து நான் மாறிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் வீட்டில் வரக்கூடாதுன்னாங்க, வீட்டில் அடித்தாங்க, ஓச்சாங்க. ஏன் கொலை பண்ண கூட முயற்சி பண்ணாங்க. பெண்கள் கூட ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கு பிடிக்கல விட்டு போயிடுவாங்க. ஒரு ஆண்கள் அப்படி விட்டு போவாங்க. ஆனால் ஒரு திருநங்கை வந்து ஒரு ஆண் விட்டுட்டு போறான்னா அவனுக்கோசம் கடைசி வரைக்கும் போராடுவா. குறிப்பாக வீட்டில் சொல்ல துணிச்சல் இல்லாத ஆம்பளைங்க வீட்டில் அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை வெளி உலகத்துக்கோ நான் வந்து ஒரு திருநங்கைக்கு ஹஸ்பண்டாக வாழ்றேன்னு சொல்ல தைரியம் இல்லாத ஆம்பளைங்க தயவுசெய்து திருநங்கையை அப்ரோச் பண்ணாதீங்க. நீங்கள் சொல்கிறீங்க பெண்களுக்கு மாதம் 1000 ரூபான்னு. அப்போ நாங்கள் யார்? நாங்கள் பெண்கள் இல்லையா? இப்போ நாங்கள் சும்மா போயிட்டு ஒரு பைக் வேணும் தேவை, சரி டியூவில் எடுக்கலான்னு போனால் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நீங்கள் திரும்ப நாங்கள் ஐயோ உங்களுக்கும் தர கிடையாதுன்னுடுவாங்க. கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தவங்க காசு கொடுக்க தேவையில்ல, பணத்தை கொடுக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் இருக்கேன், நீ இப்படி பண்ணுன்னு சொல்ல ஒரு வழிகாட்டியிருக்காங்கல்ல, அந்த வழிகாட்டுறவங்க வந்தாலே போதும், அவங்க ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மான்சா. வெல்கம் டு தேர்ட் ஐ தமிழ். இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அவங்கள பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். வணக்கம் விஜய் சஞ்சனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க வந்து திருநங்கையா எப்போ உணர்ந்தீங்க? அதை நீங்க ஃபேமிலியில சொல்லும் போது அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? நீங்க அதை எப்படி எதிர்கொண்டீங்க? அப்படி நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. நான் பிறந்ததுலேருந்தே நான் வந்து ஒரு பெண்ணாக தான் இதுக்கு நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒன்று நான் பையன் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க சின்ன வயசுலேருந்து. அதனால் ஒரு ஆண் உருவத்தில் ஒரு பெண் குணம் அப்படி தான் நான் வந்து சின்ன வயசுல நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சாலும் நான் இப்படி தான் இருக்கேன். நான் என்னுடைய நடத்தையில் நான் எந்த ஒரு மாற்றத்தையும் நான் மாற்றிக்கல. நான் பிறந்தது எப்படி இருந்தனோ அதுக்கு தான் இதுக்கு நான் அதே அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். மற்றபடி நான் இதில் நடுவில் நான் என் மாற்றத்தை கொண்டு வந்து என்னன்னா சர்ஜரி, வேறு எதுவுமே கிடையாது. சர்ஜரி பண்ணிக்கிட்டேன், முடி வளர்த்தேன். ஒரு பொருள் உள்ள ஒரு விஷயம் மறைஞ்சிருந்தனாச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாமல் போகும். அதை வந்து நான் என்னுடைய குணத்தை நான் வெளிக்காட்டுறதுக்கோசரம் என்னுடைய உருவத்தை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அந்த குணத்தை தகுந்த மாதிரி நான் என்னை மாற்றிக்கிட்டேன். அதான் நான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு எல்கேஜிலலாம் நான் வந்து லேடிஸ் ட்ரெஸ்லாம் அதிகமாக சின்ன வயசுலேருந்து எனக்கு போட்டு விட்ருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 4th 7th 6th 7th வரும்போது நான் லேடிஸ் பாட்டுக்கு மட்டும்தான் ஆடுவேன் ஸ்கூலில். ஆண்டுவேன்னா எனக்கு எல்லாமே எங்கள் மேடம் எங்கள் டீச்சருக்கெல்லாம் எப்படி தெரியும் தோணுமோ தெரியல, எனக்கு அந்த லேடிஸ் கேட்ட போட்டு தான் தருவாங்க. பரதநாட்டியம்னா சஞ்சனா, சசின்னு தான் கூப்பிடுவாங்க, சசி தான். அப்புறம் வந்து சின்ன வச்சு எந்த கேரக்டர் பண்ணாலும் லேடிஸ் ட்ரெஸ் தான் போடுவாங்க. எங்கள் வீட்டுக்கும் அப்போ ஓரளவுக்கு தெரியும். இவன் என்ன பார்த்தாலும் லேடிஸ் வேஷத்துக்கு பண்ணுறாங்க டீச்சரும் போட்டு எங்கள் டீச்சரெலாம் போய் எங்கள் பேரண்ட்ஸ் போய் சண்டை போட்டிருக்காங்க. ஏன் எங்கள் பையனுக்கு இதுமாரி ட்ரெஸ்லாம் போட்டு விடாதீங்க, அவங்க வீட்டிலேயே லேடிஸ் மாரி பேசலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் ஆட கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் தெரியாமல் நான் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆடிட்டு ஸ்கூலில் வந்து ஃபோட்டோ தருவாங்க. அந்த ஃபோட்டோலாம் எங்கள் அம்மாட்ட காசு கேட்பேன், மிஸ் ஃபோட்டோ வருமானு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் கொடுத்தனா உடனே அதை கீழ்ச்சி போட்டுருவாங்க. நான் டான்ஸ் அதெல்லாம் எனக்கு எவ்வளோ மெமரின்னு நான் வச்சுருந்தேன். ஒரு சிலதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமலே வச்சுருந்தேன். அதை ஒரு தடி பார்த்துட்டு எல்லா ஃபோட்டோவும் கீழ்ச்சிட்டாங்க. எனக்கு நான் பார்ப்பேன், நான் லேடிஸ் போட்டு டான்ஸ் ஆனதெல்லாம் பார்த்தனா எனக்கே பிடிக்கும், வச்சு பார்ப்பேன். அதை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, கீழ்ச்சி போட்டாங்க. அதில் எல்லா திருநங்கை வாய்களையும் கடந்து வரது தான் பேரண்ட்ஸ். அந்த பேரண்ட்ஸை ஒத்துப்பாங்க. ஒரு பையன் அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு பையனாகவே பார்த்துருப்பாங்க. அவங்க நம்ம திடீர்னு இப்படி ஆகும்போது எந்த ஒரு பேரண்ட்ஸாலையும் ஏற்றுக்க முடியாது. அவங்க நம்மளை வச்சு எவ்வளோ கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கற்பனை நம்ம எவ்வளோ வச்சிருந்தா கூட அவங்களுக்கும் ஒரு கற்பனை வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க மனசை உடைக்கிற மாரி நாங்கள் எங்கள் மனசை வேறு வழி கிடையாது. இப்போ அந்த நிறைய பேர் இருக்காங்க, பையனா திருநங்கைன்னு இருக்காங்க, லேடிஸ் மாரி பேசுவாங்க, லேடிஸ் மாரி எல்லாம் பண்ணுவாங்க, போவாங்க வருவாங்க. ஆனால் அவங்க வந்து குடும்ப சூழ்நிலையோ ஏதோ வீட்டில் பேரண்ட்ஸ் வற்புறுத்தினாலையோ கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு திருப்பியும் அவங்க கேரக்டர் அவங்க குணத்தை மாற்றிக்க முடியாது. லேடிஸ் மாரி தான் வந்து அவங்க லேடிஸ் மாரி தான் பேசி ஆகணும். பேசி ஆகும்போது அது வந்து உங்களுக்கு கேள்வி பண்ணுறவங்க வந்து உங்களையும் கிண்டல் பண்ணுவாங்க. உங்களை மேரேஜ் பண்ணி வராங்க பாரு, அந்த பொண்ணையும் கிண்டல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது பெண்களும் இருக்காங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேர் அதை இயல்பாகவே விட்டவங்களும் இருக்காங்க. இப்போ நான் இருந்தேன்னா எனக்கு வந்து அந்த லைஃப் எனக்கு தேவையில்லை, நான் பெண்ணாக தான் வாழ்ந்தேன், பெண்ணாக தான் நான் போவேன்.
என்ன போய் நான் திடீர்னு போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொன்னால் நான் போய் இன்னொரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படி தான் நான் யோசிச்சேன். நான் யோசிச்சு தான் இதுக்கு மேலே நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது, நம்ம டோட்டல் நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணணும், நம்மளுக்குன்னு லவ்னு இருக்கணும், நம்மளை வந்து ஒரு பையன் வந்து நம்மளுக்கு லவ் ப்ரொப்போஸ் பண்ணணும். நான் பையனாகும் போது பையன்கிட்ட போய் நான் லவ் பண்ணுறேன்னு ப்ரொப்போஸ் பண்ண முடியுமா? முடியாது. நான் என்னதான் பெண் குணம் இருந்தாலும், நான் என்னதான் என்னுடைய மனசு எல்லாமே இருந்தாலும் தோட்டத்தை தானே பார்ப்பானுங்க. அதனால வந்து நான் என் தோட்டத்தை ஃபஸ்ட்டு மாற்றிக்கிட்டேன். என் குணத்தை எதுன்னு மாற்றிக்கல, என் தோட்டத்தை மாற்றிக்கினேன். அப்படி இருக்கும்போது நான் போய் யார்கிட்டையும் லவ் ப்ரொப்போஸ் பண்ணல. இந்த நாள் வரைக்கும் எனக்கு டெய்லி ஒரு 10 லவ் ப்ரொப்போசல் வந்துகிட்டு இருக்கு. எதனால் வருது? நான் லேடிஸ் மாரி பேசுறத, லேடிஸ் மாரி நடந்துக்கிறதால வரல. என் தோட்டத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அப்போ தான் என்னுடைய குணத்தை பார்ப்பாங்க. புரியுதா? அதனால வந்து நான் மாறிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் வீட்டில் வரக்கூடாதுன்னாங்க, வீட்டில் அடித்தாங்க, ஓச்சாங்க, ஏன் கொலை பண்ண கூட முயற்சி பண்ணாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன், அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு 5 வருஷம் என்கிட்ட பேச வந்தாங்க. அப்புறம் வேறு வழி கிடையாது. அவங்க வீட்டில் வேறு ஏதோ ஒரு அண்ணனோ தம்பியோ எனக்கு இருந்தாலும் சத்தியமாக என்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன், வேறு வழி இல்லாதால் தான் என்கிட்ட பேசினாங்க. இதான் சூழ்நிலை. அவங்க ஏற்றுக்கிட்டு அப்புறம் கூட என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் பேசினாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் எங்கள் ஆளுங்க வரப்போவ, எங்கள் ஆளுங்க, என் பொண்ணு, என் மருமவ, எங்கள் அம்மா, இப்படின்லாம் குடும்பமாக நாங்கள் வாழ்கிறோம், எல்லாம் வந்துட்டு போகிறாங்க, இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்போ அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன ஒரு பொண்ணாவே பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் எதுக்கெல்லாம் கஷ்டப்படுவேன், எதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயம் எனக்கு சொல்லுவாங்க. நீ இப்படி ஆயிட்ட, இதுக்கு மேலே வந்து உன் லைஃப் இப்படி தான், நீ இப்படி வாழணும், இப்படி போகணும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது அந்த அட்வைஸ்லாம் நான் கேட்டுப்பேன். பட் வந்து இந்த லவ்ன்ற விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ஏமாலே போயிடுவேன். ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் போய் லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறது வேறு, எங்ககிட்ட லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறது வேறு. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் உண்மையாக இருக்கலாம், ஒரு ஆணுக்கு பெண் உண்மையாக இருப்பாங்க. அது கூட இப்போ ரேர் தான். ஏதோ ஒரு சில பேர் தான் லவ்வுக்கு முக்கியத்துவம் தராங்க. லவ்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அந்த பண்ணணுன்ட்டு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. லவ்ன்றது இன்னைக்கு ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க, நாளைக்கு ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க, நாளைக்கு ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, சும்மா சேர்ந்து வாழ்ந்தோம், பிரிஞ்சுட்டுன்றாங்க, லிவிங் டுகெதர்ன்றாங்க, இதெல்லாம் போகுது. ஆனால் திருநங்கைகளை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. திருநங்கை வந்து ஒருத்தவங்க மேலே பாசத்தை வச்சாங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்க வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எத்தனையோ காதல் வரலாம். ஆனால் அந்த டைமில் அவங்க யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க உண்மையாக இருப்பாங்க. அவங்க வந்து பாலியல் தொழிலுக்கு போகலாம், இல்லை பிச்சை எடுக்க போகலாம், எந்த தொழிலுக்கு வேணாலும் போகலாம். ஆனால் அவங்க வந்து லவ்ன்ற ஒரு விஷயத்தில் அவங்க திருநங்கைகளுக்கு அடிச்சுக்கிட்டு ஆள் கிடையாது. பெண்கள் ஆண்களை தாண்டி ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவாங்க. பெண்கள் கூட ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கு பிடிக்கல விட்டு போயிடுவாங்க. ஒரு ஆண்கள் அப்படி விட்டு போவாங்க. ஆனால் ஒரு திருநங்கை வந்து ஒரு ஆண் விட்டுட்டு போறான்னா அவனுக்கோசம் கடைசி வரைக்கும் போராடுவா. முடிஞ்ச வரைக்கும் அவனை விடக்கூடாது. அந்த அளவுக்கு அவ பாசத்துக்காக ஏங்குறாங்க. அவ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் வந்து திருநங்கைகள். திருநங்கை லவ் பண்றவங்க மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. இப்போ 11 திருநங்கைகள் வந்து கூட புள்ளன்னு ஒருத்தனை வச்சுப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு பசங்களை கூட எப்பயுமே ஒரு பசங்களோ பொண்ணோ ஒருத்தவங்க சார்ந்து இருப்பாங்க. திருநங்கைகள் சார்ந்துருக்கிறத விட ஒரு பசங்க சார்ந்திருப்பாங்க. இப்போ அந்த பையன் பார்த்தா அம்மானு கூப்பிடுவான். ஆனால் அவங்களுக்கு வந்து அம்மா குழந்தை கிடையாது இல்லையா, யார் அம்மானு கூட்டா கூட திருநங்கை மனசு இறங்கிடும். அதுமாரி யார் அப்பா பாப்பா அப்படின்னு ஏதோ ஒரு உறவு முறை சொல்லி கொடுத்தா திருநங்கை அந்த உறவுக்கு உண்மையாக இருந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனையோ திருநங்கைகள் வந்து கூட வந்து பிள்ளைன்னு எத்தனையோ பேர் தட்டுத்து வளர்க்குறாங்க. அவங்க குடும்பம் இருந்தால் கூட அந்த பசங்க வராங்க, திருநங்கை கூட சேர்ந்து வந்து அம்மா பையன் உறவுல வாழ்கிறாங்க. அந்த பையனும் அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறான், பசங்களுக்கானுங்க. இல்லை வந்து நம்ம அம்மா அவங்கள அம்மான்னு கூப்பிட்டோம், அவங்க நம்மளை பிள்ளைன்னு கூப்பிட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட நடித்து அவங்கள வந்து அவங்க முடிவு வரைக்கும் அவங்கள நடித்து நம்ம அவங்ககிட்ட காசு வாங்குற ஆண்களும் இருக்காங்க. உறவு முறைகளை சொல்லி திருநங்கைகளை ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அது வந்து ஹஸ்பண்டாகட்டும், லவராகட்டும், இல்லை பையன் பொண்ணாகட்டும், திருநங்கைகளை வந்து ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதை வேணால் சொல்லி ஏமாற்றலாம், ஒரு உறவு முறையை சொல்லி நீங்கள் ஏமாற்றவே கூடாது. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை ஆரம்பத்துலேயே சொல்லணும். உனக்கு பிடிச்சிருக்கு, நான் லைஃப் லாங் விடமாட்டேன், உனக்கு கடைசி வரைக்கும் நான் உனக்கு எல்லாமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க திருநங்கைகளை அப்ரோச் பண்ணுங்கள், லவ் சொல்லுங்கள். எதுவுமே இல்லை, அந்த ஒரு சில விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு அந்த விஷயத்துக்கு மாத்திரம் மட்டும் திருநங்கைகளை யூஸ் பண்ண நினைக்கிற ஆம்பளைங்க தயவுசெய்து திருநங்கைகளை போய் அணுகாதீங்க, லவ் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. குறிப்பாக வீட்டில் சொல்ல துணிச்சல் இல்லாத ஆம்பளைங்க வீட்டில் அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை வெளி உலகத்துக்கோ நான் வந்து ஒரு திருநங்கைக்கு ஹஸ்பண்டாக வாழ்கிறேன்னு சொல்ல தைரியம் இல்லாத ஆம்பளைங்க தயவுசெய்து திருநங்கைகளை அப்ரோச் பண்ணாதீங்க. கரெக்டு தான்.
யாராக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் உறவில் சப்போர்ட் கேட்கும் போது அந்த உறவிலையும் உங்கள் பார்ட்னர்லேயுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இல்லை. மேபி கவர்மெண்ட்லேருந்து பெண்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறவங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொடுத்தா மேபி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க பெண்களுக்கு மாதம் 1000 ரூபான்றீங்க. அப்போ நாங்கள் யார்? நாங்கள் பெண்கள் இல்லையா? புடவை தானே கட்டிருக்கோம், இல்லை பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கோம், நாங்கள் பெண்கள் தானே. நாங்கள் பெண்ணாக மாறணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எங்களுடைய உடம்பெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பெண்ணாக மாறணும். அப்போ கவர்மெண்ட் எங்களை ஒரு பெண்ணை தானே பார்க்கணும். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் எங்களுக்கு தர வேண்டியது தானே. பெண்களுக்கு 1000 ரூபாய்னா எங்களுக்கு தரது இல்லையே, அந்த 1000 ரூபாய் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா எங்கள் கேஸ்டில் திருநாங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, அதனால எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வரது கிடையாது. பேருந்தில் கூட ஃப்ரீ இலவச பேருந்து சொன்னாங்களா, அது கொடுக்குறாங்க. மற்றபடி அதை பார்க்கும்போது பெண்களுக்கு எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, அதுமாதிரி திருநங்கைகளுக்கு கொடுக்குறீங்க. அதே போல் அந்த 1000 ரூபாயும் கொடுத்துருக்கலாம்ல திருநங்கைகளுக்கு. அப்போ ஏன் எங்களுக்குள்ளே பேதம் பார்க்குறீங்க? நாங்களே எங்களுக்கு ஃபஸ்ட்டு திருநங்கையாக நாங்கள் ஃபீல் பண்ணல, எந்த திருநங்கையும் நாங்கள் திருநங்கைன்னு ஃபீல் பண்ணல. நீங்கள் ஏன் எங்களை வந்து பெண்கள்கிட்டேருந்து தனியாக பிரித்து காட்டுறீங்க? அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்கள் கஷ்டப்படுறவங்க தான். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு குடும்ப தலைவர் இருக்காங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு கொடுப்பாங்க, இல்லை பிள்ளைங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உறவு முறைகள். எங்களுக்கு யாருமே கிடையாது. எங்கள் குடும்பம்லாம் எங்களெல்லாம் விட்டு எத்தனையோ திருநங்கைகளுக்கு குடும்பம்னா என்னென்ன தெரியாமல் இருக்காங்க. அப்பா அம்மாலாம் பக்கத்தே கூட இருப்பாங்க. இது வரைக்குமே திருநங்கைகளை அவங்கள போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அவங்களும் சரி ஃபுல்லாக இப்படி ஆகிட்டான், அவன் கஷ்டப்படுறான், ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்கறது கிடையாது. அப்படிப்பட்ட திருநங்கைலாம் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம் இல்லை? நீங்கள் கிடையாது, திருநங்கைகளுக்கு அந்த 1000 ரூபாய் காசு கிடையாது. நிறைய சலுகைன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருநங்கைகளுக்கு சலுகைன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோவா எனக்கு எதுவும் வந்தது கிடையாது. நான் இது வரைக்கும் நான் திருநங்கைகளுக்கு அந்த சலுகைகள் நான் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. கவர்மெண்ட் உங்களுக்குன்னு எதுவும் ஒதுக்குனது இல்லை? எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் வந்து அப்படி ஒதுக்குறவங்க எத்தனை இப்போ ஆண் பெண்ணா அவங்களுக்கு வந்து லோன் தராங்க, வேலைவாய்ப்பு லோன் தராங்க, இதை தராங்க. எங்களுக்கு வந்து எந்த லோனுமே எடுக்க முடியாது. நாங்கள் லோனே கிடையாது. எந்த லோனுமே நாங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீ எந்த வேலை செஞ்சாலுமே லோன் அப்ளை பண்ண முடியாது திருநங்கைனால. இப்போ நாங்கள் சும்மா போயிட்டு ஒரு பைக் ஒன்று தேவை, சரி டியூவில் எடுக்கலான்னு போனால் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள் திருநங்கை, ஐயோ உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீடு பார்க்க போகிறோம், எங்களுக்கு வாடகை வீடு பார்க்க போகிறோன்னா பார்க்குறாங்க, நீங்கள் திருநங்கைகளுக்கெல்லாம் வீடு கிடையாது. அப்போ திருநங்கை வீடு கிடையாது, திருநங்கை லோன் கிடையாது, திருநங்கைகளுக்கு வேலை கிடையாது. அப்போ திருநங்கைகள் எப்படி சமூகத்தில் ரன் பண்ணுவாங்க, வாழ்க்கை எப்படி வாழ்வாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? வீட்டில் பேரண்ட்ஸும் ஒத்துக்கல, எதுவுமே இல்லை. ஒரு காட்டில் ஒன்று விட்டா நீ எப்படி அந்த காட்டில் நீ வாழ முடியும்? அதுமாரி தாங்க திருநங்கைகள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் திருநங்கைகள் கஷ்டப்படுறாங்க. செய்கிறேன்றாங்க திருநங்கைகளுக்கு, அது கவர்மெண்ட்டில் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்றாங்க. அதெல்லாம் வந்து திருநங்கைகள் வந்து ஏதோ ஒரு திருநங்கைகள் போகுது, அது ஒரு சில விஷயம் போகும், 10 விஷயம்னா அதில் ஒரு விஷயம் போகுது, அவங்க நல்லா இருப்பாங்க. எல்லா திருநங்கைகளுக்கும் எல்லா கவர்மெண்ட் எல்லாம் செய்யுதுன்னா இல்லவே இல்லை. அந்த திருநங்கைகளும் கவர்மெண்ட் நம்பி இல்லை. ஓகே, இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் படிப்பு சமூகமாக நிறைய பேர் படிப்பு வெல் எஜுகேட்டடாக ஆகுறாங்க. நல்லா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முன்னாடி வராங்க, நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு நிறைய படிப்புலேயும் அவங்க சாதிச்சுட்டு வராங்க, நிறைய வேலை வாய்ப்புலேயும் வராங்க. அந்த கட்டத்தில் ஸோ உங்களுக்கு இந்த படிப்பு படிச்சிருக்குன்னா எனக்கு நல்லா இருந்திருக்கும், எனக்கு இந்த படிப்பு படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து திருநங்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இவ்வளோ வருஷத்தில் இப்போ தான் ஒரு ஒரு திருநங்கை வந்து 10th எக்ஸாமோ 12th எக்ஸாமோ எழுதி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்போம் எக்ஸாம். அப்போ இதுக்கு முன்னாடி திருநங்கைகள் யாரும் இல்லையா? இருந்திருக்காங்க. இப்போ போராடி இப்போ தான் ஒரு திருநங்கை வந்திருக்காங்க. ஆனால் மக்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு திருநங்கை படித்தால ஏன் நீ படித்தா என்ன, நீ படித்தா என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு திருநங்கையோ ஏதோ ஒரு ஆதரவு இருக்காங்க, ஏதோ சப்போர்ட் மூலிமா அவங்க போயிட்டாங்க. இப்போ அந்த திருநங்கையே போய் அதை சாதிச்சிருக்க முடியுமா? முடியாது. நான் ஒரு திருநங்கை எனக்கு சீட்டு கொடுத்து அவங்க போய் கேட்டால் தருவாங்களா? தரமாட்டாங்க. அந்த திருநங்கை வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எத்தனையோ திருநங்கைகள் கூட வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டதால் தான் அந்த திருநங்கை அந்த எக்ஸாம் எழுதி அவங்க சாதிக்க முடிஞ்சுது. அதுமாரி எல்லா திருநங்கைகளுக்கும் எல்லா சப்போர்ட்டும் இருந்திருக்காது. அந்த வாய்ப்பை நீங்களாவே உங்களாலே அதை ஏற்படுத்திக்க முடியாதா? முடியாது. நீங்க போய் அந்த இடத்துல சப்போர்ட் இருந்தா தான் உங்களால ஏற்படுத்தி. இப்போ ஒரு கம்மில் இருக்கீங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு எதோ வேலை செய்றீங்க, ஆனால் 2 பேரும் நல்லா ஹார்ட் ஒர்க் தான் பண்றீங்க. ஆனால் போனால் அவர் பார்ப்பாரு, அவங்களுக்கு யார் முக்கியமோ அவங்களுக்கு தான் அதோடைய ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ஆகட்டும், அவருக்கு யாருக்கு முக்கியமோ அதை மட்டும் தான் தருவாங்க. இப்போ ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் பார்க்கும்போது
ஒரு ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்குள்ளே இது பண்ணுறாங்க தவிர இந்த மூன்றாம் ஒரு பாலினத்தை வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவங்க யார், நம்ம தனியாக இருக்கோம், இவங்க யார் புதுசாக இருக்காங்க, இவங்களுக்கே நம்ம செய்யணும், அவங்களுக்கு என்ன குடும்பமா குட்டியா, ஐயோ அவங்களை எப்படி நம்ம இத்தனை பேர் வேலை செய்கிற இடத்துல அவங்க நம்ம எப்படி வச்சுக்கிறது, அங்கேயும் ஒரு பாகுபாடு. அங்கேயும் பாகுபாடா. நான் வந்து ஒரு பையனாக தான் நான் இப்படி ஆனேன். நானும் பையனாக்கும் போது லேடிஸ் அது மாரி பேசுவேன், எல்லாம் கொள்ளுவேன். நானும் ஒரு கம்மலில் சும்மாவும் இல்லை, நாங்களும் வேலை வெட்டிக்கெல்லாம் போயிடுவோம். திருநெல்வேலி சொல்கிறாங்க வேலை வெட்டிக்கு போகல வேலைக்கு போனான்னு கேட்குறாங்க. வேலைக்கெல்லாம் நாங்களும் போய் தான் இருக்கோம். போன இடத்துல நான் எங்கள் கேரக்டரை பார்த்து எங்களை வந்து பின்னாடி வந்து கிண்டல் பண்ணவங்க தான் அதிகம். எங்கள் ஸ்கூல்லலாம் இருக்காங்க, எங்கள் டீச்சராக இருந்தாங்க, என் கேரக்டர் புரிஞ்சுட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்னை விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து என்னை வந்து அவங்க வந்து குழந்தையாக பார்த்தாங்க. எனக்கு சாப்பாட்டுலேருந்து எல்லாமே எங்கள் மேடம் இந்த வரைக்குமே எங்கள் கூட கான்டாக்டில் இருக்காங்க. எங்கள் காலேஜ் மேடம் சங்கீதான்னு சொல்கிறவங்க, அவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது எங்கள் மேடம் இருந்தாங்க. நடுவில் வந்து நான் வேலைக்கு வெட்டி போகும்போது அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். இன்ஸ்டாவில் என்னை பார்த்துட்டு எனக்கு என்னை மெசேஜ் அனுப்புனாங்க. நான் அவங்க பையன் மூலியமாக என்னை கண்டுபிடிச்சி பேசி எனக்கு இது வரைக்குமே அவங்க அட்வைஸ் இப்படி பண்ணு சசி, இப்படி போ, யாரையும் நம்பாத, உனக்கு நீ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெம்பு கொடுப்பாங்க. கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தவங்க காசு கொடுக்க தேவையில்ல, பணத்தை கொடுக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் இருக்கேன், நீ இப்படி பண்ணுன்னு சொல்ல ஒரு வழிகாட்டியிருக்காங்கல்ல, அந்த வழிகாட்டுறவங்க வந்தாலே போதும், அவங்க ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படிலாம் யாரும் கிடையாது. அவங்க திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ அவங்களே எல்லா விஷயத்தையும் போராடி தான் இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது படிப்பு விஷயத்தும் சரி. இப்போ தான் ஒரு திருநங்கை படித்து அதுமாரி ஆகிருக்காங்கல்ல. இப்போ பாருங்கள், எல்லா திருநங்கையும் கேட்பாங்க, நீங்கள் படித்தா என்ன, நீ படித்தா என்ன, படித்தானுங்க. எல்லாராலையும் எல்லா விஷயம் முடியாது இல்லை. கண்டிப்பாக. இப்போ ஒரு ஆள் அம்பானின்னு ஒருத்தருக்காரு, அவர் உலக பணக்காரன்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் நான் போய் ஒரு பையனை பார்த்து நீங்கள் அம்பானி ஆனா என்ன, நீங்கள் அம்பானி ஆனான்னு சொல்ல முடியுமா? அவங்கவுங்களுக்கு என்ன இருக்கோ அவங்களுக்கு பிரார்த்தமோ அதுதான் அவங்களுக்கு நடக்கும். திருநங்கைகளுக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க, ஈஸியாக சொல்லுவாங்க, திருநங்கை வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் போங்கன்னு. அப்படிதான் சாத்தியம் கிடையாது. உலகத்தில் நீதினு ஒன்று இருக்குது, உலகத்தில் மக்கள் சர்வே ஆகிறாங்க, அவங்கவுங்களுக்கும் கேட்டிருக்கு. அந்த ஆண் பெண்ணுக்குள்ளே எங்களை வந்து இன்டர்ஃபியர் ஆக எங்களை விட மாட்டுறாங்க. ஏதோ ஒருத்தவங்க பாவம் அவங்கள வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க. அது ஒருத்தவங்க தான் இருக்கிறதால மீதி இருக்கவங்க எல்லாருமே வந்து நண்டுக்காக தான். ஒரு படி யாருன்னா மீதி கீழே இருக்கவங்களாம் அதை இறக்க தான் பார்ப்பாங்க. திருநங்கைகளுக்கு வந்து எப்பயுமே அதை இறக்க தான் தவிர ஏற்றம் கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்கள் வார்த்தையால் இந்த இன்டர்வியூவில் சொல்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும். பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு நாளும் நீங்கள் கடந்து வர பாதைலாம் ரொம்ப கரடு முள் பாதையாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வர நியூ ஜென்ரேஷன் டிரான்ஸ்ஜெண்டருக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு ஏதாவது உங்களோட அட்வைஸ்? நியூ ஜென்ரேஷன் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் திருநங்கையாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதுமாரி இருக்குன்னா அதை வந்து அந்த திருநங்கை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு தெரியும், அவன் லேடிஸ்மே நடக்கிறானா பேசுகிறானான்னு பேரண்ட்ஸுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட அவங்க பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விட்டு கண்டிப்பாக பிரிஞ்சு ஒரு நல்ல திருநங்கையாக ஆகணுன்றவங்க, திருநங்கையும் ஃபீல் பண்ணுறவங்க ஒரு சமயத்தில் குடும்பத்தை அப்படி பிரிஞ்சு தான் ஆகணும். பிரிஞ்சு ஆகிற கண்டிஷனில் அவங்க எப்படி வந்து நம்ம அவங்க தனியாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடு வாசல், இந்த ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை மனுஷங்களுக்கு தேவை. அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. குடும்பத்தை விட்டு குடும்பமே சில குடும்பத்தெல்லாம் நீ வீட்டில் இருக்காத, கிளம்பி போயிடு, வீட்டில் இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை இப்படி நடக்குதா, கொலை கூட பண்ணிருக்காங்க. குழந்தைங்க லேடிஸ் நடக்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமாக இருக்குது, அவனை கொண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணிருக்காங்க. அந்த காலத்தில் பண்ணிருக்காங்க. இப்பயும் மேபி நடக்கலாம் எங்கேயாச்சும், நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த குழந்தை வீட்டை விட்டு வந்து தானாக வருதோ இல்லை வீட்டை விட்டு தோற்றுறாங்களோ, அந்த குழந்தை என்ன பண்ணும்? இப்போ பார்ப்பீங்க, நிறைய விஷயம் பார்ப்பீங்க. ஒரு குழந்தை, ஒரு பையனாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும், ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்தா அஃபியூஸ் வந்து எல்லாருக்கும் நடக்குது. ஒரு பையனுக்கும் அஃபியூஸ் நடக்குது, பெண்களுக்கும் நடக்குது. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை நான் வீட்டை விட்டு வந்துடுச்சு, இல்லை வெளில வீட்டை விட்டு தாண்டிட்டாங்க, போய் எங்கே போவோம்? ஃபஸ்ட்டு மக்கள் நடமாட்டுற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காரும்போது அது ஒரு ஏதோ பார்க்குற பசங்களாகட்டும் இல்லை மக்களாகட்டும், ஒரு குடியாருனாலும் ஏதோ ஒரு யாரையோ ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை குழந்தைங்களாம் வந்து அபியூஸ் நடக்குது. கண்டிப்பாக அபியூஸ் பண்ணுவாங்க, போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் காசு தரேன் இது பண்ணுறேன் அது பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம அந்த குழந்தைக்கு வந்து யாருமே இருக்க முடியாது. அவன் லேடிஸ் மேலே நடந்து பார்த்துட்டு அந்த நேரத்தில் யாருமா நீன்னு கேட்டால் கூட அந்த குழந்தைக்கு ஐயோ நம்ம யாரோ என்னன்னு கேட்குறாங்க, அவங்க சப்போர்ட்ஃபுல்லாக நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது அவங்க செக்ஸுக்கும் கூட அந்த குழந்தைங்க போயிடும். ஏன்னா அது திருநங்கை பெண், எப்பயுமே வந்து அது வந்து
ஒரு ஆணை வந்து அந்த மாதிரி விஷயமா தான் பார்க்க தோணும். ஏன்னா ஒரு ஆணுக்கும் பையன் இல்லை லேடிஸ் மீன் இருந்தால் கூட அவங்களும் அதுமாரி தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கொடுத்தானா அந்த திருநங்கை வந்து அந்த குழந்தை வந்து நம்பி போயிடும் அந்த பையன் கூட. அவன் என்ன பண்ணான், கொண்டு போய் யூஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைய விட்டு போயிடுவான். அதே ஒரு திருநங்கை கிட்ட பார்த்தா திருநங்கைகள் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. ஒரு நல்ல திருநங்கை கண்ணில் அந்த குழந்தை பாட்டுச்சுன்னா இதெல்லாம் தப்புமா, நீ வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ படிக்கணும், நீ வேலை வெட்டிக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், நீ இப்படி பண்ணிக்க அப்படி பண்ணி ஹெல்ப் பண்ணுற திருநங்கை இருக்காங்க. ஒரு தப்பான திருநங்கை கிட்டமா அந்த குழந்தை போச்சுன்னா என்ன பண்ணும், இதுதான் நம்மளுக்கு உண்டான நீதி, நீ பால் தொழிலுக்கு போ, இல்லை கடை பிச்சை எடுக்க போ, இப்படிலாம் அனுப்பிவிடுவாங்க. நம்ம வந்து எந்த பக்கம்லாம் ஓடுறான், என்னது அருவி எங்கேயோ உருவாகுது, அது கடலில் போய் கலக்கிறதும் சாக்கடை கலக்கிறதும் அது போகிற பாதையை பொறுத்து தான். அதுமாரி தான் குழந்தைங்களா வர திருநங்கைகள் அப்படி தான் போகிறது. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் அமைஞ்சிடாது. சரி, ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்க, உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போது வரப்போகிற காலத்தில் நீங்கள் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு நான் இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவேன், என்னோட இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரிலாம் நான் அவங்களுக்கு கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு சில விஷயம் பண்ணுவேன்னா என்ன மாதிரி பண்ணுவீங்க? என் நம்பி சில திருநங்கைகள் இருக்காங்க, என் கூடயும் இருக்காங்க திருநங்கைகள். நான் வந்து ஆல்ரெடி அவங்க சில பேர் வந்து அந்த பால் தொழில் போனவங்க இருக்காங்க, இல்லை இந்த கடை வசூல் போனவங்க இருக்காங்க, இல்லை புதுசாக வர திருநங்கைகள் இருக்காங்க. நான் புதுசாக வர திருநங்கைகளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நான் வசதியாக இருந்தால் தான் நான் ஃபஸ்ட் நிலையாக இருந்தால் தான் நான் மற்றவங்கள பார்க்க முடியும். நானும் கஷ்டப்படுறேன். அப்படின்ற போது அந்த குழந்தைங்க இந்த வாழ்க்கையில் சர்வே ஆகுது என்ன பண்ண முடியுமோ, நல்ல விஷயம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை அத்தனையும் நான் பண்ணுவேன். நான் அதேமாரி கஷ்டம்னு வர குழந்தை திருநங்கைகள் மட்டும் இல்லை, ஆண் பெண்ணால் யார் வந்தாலும் திருநங்கைகள் வந்து கவனிச்சுப்பாங்க. அதுமாரி இதுமாரி இளைய திருநங்கைகள் யாச்சும் வந்தாங்கன்னா நான் வந்து அதை கேர் பண்ணிக்கிறேன், பத்திரமா தான் பார்த்துக்கிறேன். படிக்கிற திருநங்கைகளும் இருக்காங்க, என் கூட ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா படிச்சுட்டு தான் இருக்கா எப்பயும். அதுமாரி கேர் பண்ணிப்போம் நாங்கள். ஓகே சஞ்சனா, உங்கள் மூலயமா இன்னைக்கு வியூவர்ஸ்க்கு நிறைய விஷயம் நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். நம்ம இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய்.